சக நடிகராக மணிவண்ணனோட நடிச்சது எப்படி இருந்தது? எனக்கு வந்து எனக்கு அவரும் எங்க தாத்தாவும் நல்ல பழக்கம். ம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அவர் செட்ல. எனக்கு திருப்பியும் நம்மளுக்கு அந்த அதே ஊரு, அதே அந்த பாஷைகள் அப்படிங்கும்போது இது ஒரு அண்ணன் கம்ஃபர்ட் ஆமா சார் ஒரு பழகுறதுக்கு. கம்ஃபர்ட் ஜோன் வந்தது. அண்ணன்கிட்ட நெறைய கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவர் ம். நெறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பெரிய ஃபேன் நான் அவருக்கு. நான் கேட்டேன், "அமைதிப்படை மாரி எப்படிங்கண்ணா ஒரு படம் எடுத்தீங்க?" ம். அப்படின்னு நான் கேட்கும்போது, அவர் சொன்னாரு, எல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப நக்கலான ஒரு படம்ன்னு. ஆனா ரொம்ப சீரியஸான ஒரு படம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கரெக்ட். ஆனா எல்லாமே அது வந்து ஒரு காமெடி படம் மாரி ஆயிருச்சு. பொலிட்டிக்கல் இது ஒரு சொன்ன பாணி. அ சொன்ன பாணி வந்து ரொம்ப ஆனா அப்படி சொன்னா தான் வந்து போய் ரீச் ஆகும். நம்ம சீரியஸா சொல்ல முடியாது அந்த விஷயத்த. ஆனா ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சென்சேஷன்ல உள்ள நெறைய விஷயங்கள் வந்து நான் உள்ள இருக்கு. சொல்லியிருப்பேன். அந்த உண்மதான். ஜாதி கலவரத்திலிருந்து, ஒரு பின்னாடி வந்து ஒரு ஒரு தூண்டி வந்து ஒரு ஒரு விஷயத்த டைவர்ட் பண்றாங்க. ஆ மக்களுக்குள்ள எப்படி வந்து அந்த பிரச்சனைய உருவாக்குறாங்க ஒரு பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது வந்து, அது ரொம்ப சீரியஸா நெறைய விஷயங்கள் அது பகிர்ந்துட்டார் சார் அந்த படம். எனக்கு அந்த படம் அவரு சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த படம் பார்க்கும்போது, அந்த வெர்ஷன். எனக்கு நம்ம டோட்டலா நான் சிரிச்சுட்டு பார்த்த ஒரு வெர்ஷனே நான் மறந்துட்டு, நான் வந்து வேற ஒரு வெர்ஷன்ல நான் அந்த படத்த பார்த்தேன் நான். ம். வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு அந்த படம் கரெக்ட். பார்த்தேன். எனக்கு அப்ப தான் தெரியுது, ஒரு டைரக்டர் வந்து என்ன சொல்ல வராரு? அது எப்படி சொல்லியிருக்காரு? ஆடியன்ஸ் அது வேற விதமா எப்படி எடுத்திருக்காங்க? ஆனா இவரு சொல்ல வந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அவரு அண்ணன் சொன்னதுக்கப்புறம், அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே புரிஞ்சுது. அவரு கன்வே பண்ண விஷயம், ஆடியன்ஸ்‌க்கு போய் சேர்ந்த விஷயம் என்ன? அப்படிங்கிறது ஒரு ஒரு 2 பாயிண்ட் இருந்தது அதுல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாரி இருந்தது. ஏன்னா டிஃபரெண்ட் பீப்பிள் சி பீப்பிள் டிஃபரெண்ட் மூவிஸ் இன் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே நம்ம ஒரே மாரி ஒரு ஆமாம். விஷன்ல நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லெசன் பார்க்குற மாரி இருந்தது.